சோ உங்க கூட போட்டி போட போறது கடந்த 6 சீசன்ல இருந்து 4 ஃபைனலிஸ்ட் வராங்க. முட்டாப்பையில பூரா வேலைக்கு வச்சவனுக்குலாம் இதான்டா கதி. இந்தியாவுல இருக்க முட்டாப்பை பூரா இந்த கடையில வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப சான்ஸ் கிடைக்கல வின் பண்றதுக்கு, திருப்பி கூப்பிட்டு இப்ப சான்ஸ் இருக்கு. கோடையை அழிச்சிட்டு முதல்ல இருந்து போடுறீங்களா? பாய முடியா முதுகெலும்புலாம் தெரியுது. முதுகெலும்பா நம்ம கூப்பிட போறது சீசன் லிஸ்ட் ரம்யா பாண்டியன். கண்ணா லட்டு திங்க ஆசையா வெரி குட். இந்த விஷயத்துல என்ன டச் பண்ணிட்டேன். இப்பதான் நீ கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டா கொடுத்திருக்க. ரம்யா பாண்டியன் சீசன் 1ல எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கேயும் சீசன் 1ல என்ன டிஷ் பண்ணீங்களோ அதே திருப்பி பண்ண சொல்றாரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்போ எல்லாருமே சூப்பரா பண்றாங்க. அவங்களுக்கு வந்து சீனியர்ஸ் வராங்கன்னா கொஞ்சம் பயம் வந்துச்சு. பார்த்து பயப்படுற மாதிரியா இருக்கு. எல்லாருக்கும் உள்ள நடுங்கிட்டு எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி அவன் என்ன சொல்றான் கேப்போ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எல்லா ஃபேமிலி கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்தது வந்து குக் வித் கோமாளி தான். நடுவுல நான் வேற ஷோஸ் பண்ணேன், படங்கள் பண்ணேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதனால தான் இந்த வாட்டி எனக்கு கால் வந்தோடனே வித் நோ செகண்ட் தாட்ஸ் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு. லெட்ஸ் வெல்கம் ரம்யா பாண்டியன். இதே பிரியங்காவை கூட்டு வந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். பிரியங்காவும் கூட்டு வந்திருக்கலாம். கிழவனுக்கு வயசானாலும் ஐடியா பூரா ஆங்கில படத்துக்கு இணையாவே இருக்கப்பா. சீசன் 6 உடைய ஃபைனலிஸ்ட் ஆடுவெட்டி உமர். காலங்காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க. அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆர்வ கோளாறுனா ஆடு கிடைக்கலாம் இவனே வெட்டிப்பான். அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல நீங்க என்ன கலாய்க்கிறீங்க. இப்போ வரக்கூடிய சீனியர்ஸ்லாம் வந்து அடுத்த 6 வாரம் நம்ம கூட இருக்க போறாங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. வரும்போதே வேட்டி அவங்க பார்த்தா அடுத்த சீனியர் குக் உள்ள வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் அபானா. கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா. இந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கொன்னுடுவேன். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம்ல சுத்தி சுத்தி வர்றா. வந்தா எல்லாம் ஒரே நேரத்துல வருது. என்ன பண்றதுனே தெரியல. இப்ப உள்ள இருக்க புகழுக்கு என்ன பண்ணுவோம்? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி மாமா மாமா ரம்யா பாண்டியன் அக்காக்கு நான் போயிடவா? அவனை கொல்றான். சும்மா விடாதடா. கரீந்தினுக்கு பிறந்தவனே. அடுத்ததாக வர போறது நம்ம பாபா மாஸ்டர் மாஸ்டர். பைத்தியமா இவன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. என்னடா உம்மா கொடு. அட கர்மம் பிடிச்ச காட்டேரி பிறந்தவனே. அது உள்ள ஒருத்தனை பாதன டவுசர் தடையெல்லாம் கழட்டிட்டு அமர மாட்டேங்கிறான். மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதா. இது வந்து கோழி அடகாக்குற இடம். கோழி அடகாக்குற இடமே இவ்வளவு பெருசா இருக்குன்னா வரப்போற கோழி எவ்வளவு பெருசா இருக்கும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கோழி போற முட்டை எவ்வளவு பெருசா இருக்கும்? 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. பெரிய கோழி வரப்போது அது 2 முட்டையை போட்டு போகும். உடைச்சு பார்க்கும் பொழுது எந்த கோமாளி வராங்களோ அந்த கோமாளி தான் பேரிங் கோமாளி. பாரு புள்ள, முட்டை போடுற கோழிக்கு ஆம்லெட் போட தெரியாது. ஆம்லெட் போடுற நமக்கு முட்டை போட தெரியாது. ஐயோ சாமி இவன் வேற. ஏய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்ற போற. நான் தான் தங்கத்தோட. எனக்கு காமெடி பண்ண தெரியாது. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும். அட கூடயே இப்படி இருக்குன்னா அந்த கொடூர கோழிகளை நான் பார்க்கணும்னு. வாங்க அந்த கொடூர கோழிகள். முதல் கோழி முட்டையை போட போகுது. என்ன என்ன எழவி அது? ஆளுக்கு ஒரு முட்டையை செலக்ட் பண்ணுங்க. இந்த கோமாளி உங்களுக்கு வேணும். சுனிதா வந்தானா நல்லா இருக்கும். அப்படியா? அப்படிதான்.